ஒரு படைப்பு சார்ந்து ஒரு இசையமைப்பை மேற்கொள்கின்ற பொழுது அதன் உயிர் துடிப்பை ஒவ்வொரு நாடினரிலும் உணர வேண்டியது இசையமைப்பாளருடைய கடமை. நான் நினைக்கிறேன் அதுக்காக மாதக்கணக்கா ரூம் போட்டு யோசிச்சு நிறைய ஆய்வுகள் எல்லாம் செய்து இந்த பொங்கலாட்டத்துக்காக இசையமைப்பினை மேற்கொண்ட எங்கள் பிரியன் தம்பிராஜா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம் தன்னுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்வதற்காக. முந்தி இருந்தவர்கள் இப்ப கொஞ்சம் வடிவாகவும் வெள்ளையாகவும் வந்துட்டார். அப்ப என்ன விளங்குது? வெளியிலே போற இல்ல, உள்ளுக்குள்ள இருந்து மியூசிக் 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 கண்டு பயப்பட பைத்தியமா போயிட்டு அழகா தன்னை உருவகப்படுத்தினார். நகைச்சுவைக்காக சொல்லப்பட்ட விடயம் உண்மையில் அவருடைய இசை, அந்த இசையோட பயணிப்பவர்களுக்கு தெரியும். அவரை மீண்டும் இந்த நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்கின்றோம். தெரியும். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். முதற்கண் இங்கே வந்திருக்கிற கண்ணன் மாஸ்டருக்கும் முரளினாருக்கும் கொடிநாயகனுக்கும் எல்லாருக்கும் மனமார்ந்த வணக்கங்கள். இந்த இடத்துல என்னை நினைச்சு கொண்டதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷத்துக்கு மேலே என்னோட தொடர்ச்சியாக பயணிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு தரதுக்கு ஆரணி படிப்பதற்கு முதலாவது மறுக்கண் பெரிய நன்றியை நான் தெரிவித்து கொடுக்கப்பட்டிருக்கேன். மற்றது வந்து சசிகரன். உண்மையை சொன்னால் இந்த படத்திலே எனக்கான வேலையே கிட்டத்தட்ட 3 மடங்கு சசிகரன் குறைச்சிட்டாரு. ஆனால் காணுது 3 மடங்கு குறைச்சிட்டாரு. என்னடா டப்பிங்க அவர் தான் பார்த்து கொண்டிருக்கிறார், சவுண்ட் எஃபெக்ட்ஸ் அவர் தான் பார்த்து கொண்டிருக்கிறார், ஜஸ்ட் மியூசிக் மட்டும் செய்யலாம் நீங்கடா காணும் என்ற அளவுக்கு இது அவர் ஏற்கனவே செய்துதான் தந்திருக்காரு. ட்ரக்ஸ் எல்லாம் போட்டு அரேஞ்ச் பண்ணி தந்திருக்காரு. சரி, அதுதான் மிக கஷ்டமான விஷயம். அதாவது ஒரு பெர்ஃபெக்டா ட்ரக் எல்லாம் போட்டு அரேஞ்ச் பண்ணி தந்திருக்கிறார். கிட்டத்தட்ட அது மாதிரியே நாங்கள் திருப்பி செய்யணும். சரியான கஷ்டமான விஷயம் தான். சரி, ட்ரை பண்ணுவோம். படத்தை பற்றி சொல்றதுக்கு உண்மையா எனக்கு பிரச்சனை. ஏன்னா ஒரே ஒரு தடவை தான் படம் வந்து நான் முழுசா பார்த்துருக்கேன். அதால படம் சார்ந்து எனக்கு கதைக்க நிறைய முடியல. ஆனா இல்லாட்ட நடிப்பும் வந்து அவ்வளவு தரமா இருந்தது. டெக்னாலஜி வைஸா எல்லாமே அவ்வளவு தரமா இருக்குது. முதல்ல நான் இந்த அளவுக்குமே எதிர்பார்க்கல. அவ்வளவுக்கு எல்லாமே தரமா இருக்கு. அவ்வளவு பிடிச்சிருக்கு. அதுக்கு ஏன்னா ஒரு குறைஞ்சளவான ஒரு ஆக்கள்லாம் இதுக்குள்ள வேலை செய்திருக்கீங்க. அப்படி வேலை செய்து இப்படி ஒரு படைப்பை வெளியில கொண்டு வந்தன்றதுக்கு உண்மையா மனமார்ந்த நன்றிகள். இப்படி இந்த அளவு தரத்துல கொண்டு வந்தது வேற என்ன சொல்லலாம் மட்டும் தெரியல. ஏன்னா இதுக்குள்ள எல்லாரும் சப்போர்ட் பண்ணும்போது திருப்பி வந்து பாருங்க மாட்டா. இது இருக்கிறதே இது சம்மந்தப்பட்ட கூட போயிருக்காங்க. வெளியாகலான்ற பெருசா யாரும் இல்லை. ஒரு ப்ரமோஷன் வடிவா செய்வோம். கூடுமான வரைக்கும் அவர்கள் வந்து பார்க்க வைப்போம். அதுதான் நாங்கள் வெற்றி இருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி.